Hi students, welcome to India IAS Academy. So video பண்ண நினைக்கிறேன் selection நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஸ்டூடண்ட்ஸ் குறிப்பா மெக்கானிக்கல் ஓகேவா BE ஆ இருந்தாலும் சரி டிப்ளமோ இருந்தாலும் சரி சோ மெக்கானிக்கல் படிச்சிருக்க ஸ்டூடண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்திருக்க வரப்போற வாய்ப்பை விட்டீங்கன்னா அடுத்த 4 வருஷம் காலி. நீங்க அடுத்த 4 வருஷத்துக்கு கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியாத மாதிரி ஆயிரும் இந்த சான்ஸை விட்டீங்கன்னா. அந்த அளவுக்கு நமக்கு என்னென்ன சான்சஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம இதுல பார்க்க போறோம் ஓகேவா. சோ எல்லாத்தையுமே நான் தெளிவா சொல்லிடுறேன். சேம் டைம் நான் இந்த வீடியோல சொல்ல போற எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே நம்ம அகாடமில கிளாஸஸ் போயிட்டு இருக்கு சரிங்களா. ஸோ ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் டெஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே பக்காவா ரெடியா வச்சிருக்கோம். ஜாயின் பண்ணிக்கிறவங்க 7708 97281 இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் நம்ம ரொம்ப கம்மியா வச்சிருக்கோம். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், ஃபர்ஸ்ட் வந்திருக்கிற டிஎன்பிசிஏ சரிங்களா. இப்போ என்ன விஷயம்னா இதே டிஎன்பிசிஏ போன வருஷம் அக்டோபர் மாசம் நோட்டிபிகேஷன் கொடுத்து இந்த வருஷம் ஜனவரி மாசம் எக்ஸாம் வச்சுட்டாங்க. இப்ப அடுத்து உடனே ஒரு ஏஐ வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜூலை மாசம் ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. ஓகே, இதுக்கான எக்ஸாம் வந்து அக்டோபர் மாசம் சொல்லியிருக்காங்க. இப்ப ஏஐங்கிறது குறிப்பா ஒரு வருஷம் அல்லது ஒரு 1.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்துகிட்டே இருக்கும். ஓகே, நிறைய டிஎன்பிசிஐல மெக்கானிக்கல் போஸ்டே வராம இருந்திருக்கு. மெக்கானிக்கலுக்கு வேகன்சியே வராமனா டிஎன்பிசிஐ நடந்திருக்கு. ஓகேவா, அதை கம்பேர் பண்றப்ப இப்ப வந்துருக்கக்கூடிய இந்த 19 வேகன்சி அப்படிங்கிறது ஓகே தான். இப்ப நான் என்ன சொல்றேன், திரும்ப அடுத்த வருஷம் ஒரு டிஎன்பிசிஐ வருது. அப்ப மெக்கானிக்கலுக்கு வேகன்சியே வரலன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? அப்ப என்ன தெரியுமா தோணும், அட்லீஸ்ட் அந்த 19 வேகன்சி இருக்கப்ப எழுதிக்கலாமோ அப்படின்னு தோணும். அதனால பிலீவ், நான் சொல்றது கொஞ்சம் பிலீவ் பண்ணுங்க. இப்ப உங்களோட வேலை இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறது. 19 வேகன்சி இருக்கு, அதுல நம்ம கேட்டகரிக்கு எத்தனை வேகன்சி இருக்கும், நமக்கு அதுல ஏதாவது 1-2 வருமா, இதெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு 19 வேகன்சி வந்திருக்கு ஓகேவா, அதுக்கு நீங்க உட்காந்து ஒழுங்கா படிங்க. ஏன்னா இதுக்கு படிக்கிறது அடுத்தவங்க உங்களுக்கு யூஸ் ஆக தான் போகுது. அதுதான் சொல்றேன். ஸோ டிஎன்பிசிஐ மெக்கானிக்கல் படிங்க, 19 வேகன்சினாலும் படிங்க ஓகேவா. கண்டிப்பா இந்த 19 இன்க்ரீஸ் ஆகலாம் ஓகேவா. வேகன்சிலாம் டென்டேட்டிவா தான் கொடுத்துருக்காங்க, அது இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ அப்போ இன்க்ரீஸ் ஆகுறப்ப நீங்க படிக்காம விட்டீங்க அப்படின்னா கஷ்டம். அதனால கொஞ்சம் சின்சியரா படிங்க சரிங்களா. நெக்ஸ்ட் MAWS இப்போ எக்ஸாம் முடிஞ்சது, டிப்ளமோக்கும் நடந்தது, இன்ஜினியரிங் நடந்தது. திரும்ப ஒரு MAWS வரப்போகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. 3000 வேகன்சி ஆட் ஆகப்பதான் திரும்ப எக்ஸாம் வைக்க போறாங்களான்னு தெரியல. அப்படிங்கிறப்ப திரும்ப ஒருவேளை எக்ஸாம் வந்துச்சு அப்படின்னா MAWSல டிப்ளமோக்கும் வரும் இன்ஜினியரிங்கும் வரும் ஓகேவா. ஸோ அது ரெண்டையுமே இன்ஜினியரிங் படிச்சவங்க எழுதிக்கலாம். அதனால டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் இதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. இது வந்து இன்ஜினியரிங் மட்டும் எழுத முடியும், ஆனா இதை டிப்ளமோ எழுதிக்கலாம், இன்ஜினியரிங் எழுதிக்கலாம். மூணாவது RRBJE. ஸோ RRBJEக்கான நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. இதுக்கு வந்து தமிழ்நாட்டில இருந்து அந்த அளவுக்கு அப்ளை பண்றதே கம்மியா தான் இருக்கு, ஆனா வேகன்சி நிறைய இருக்கு. RRBJEல மெக்கானிக்கலுக்கு தான் வேகன்சி அதிகமா இருக்கு. ஓகே, சிவில் EC ட்ரிபிள் கம்பேர் பண்றப்ப RRBJEல மெக்கானிக்கல் தான் வேகன்சி அதிகம். இந்த RRBJE பொறுத்த வரைக்கும் BE மெக்கானிக்கல் எழுதலாம், டிப்ளமோ மெக்கானிக்கல் எழுதலாம். ஸோ மெக்கானிக்கல் முடிச்சவங்க இந்த RRBJE எழுதலாம் சரிங்களா. ஸோ RRBJE தான் இதுல CBT1 CBT2 இருக்கும். CBT1க்கு இப்ப கிளாஸ் போட்டு போயிட்டு இருக்கும் சரிங்களா. CBT1ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூடு, ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் இவ்வளவுதான் வரப்போகுது. CBT2ல இதே விஷயங்கள் இருக்கும், இது இல்லாம உங்களுக்கு டெக்னிக்கல் எக்ஸ்ட்ரா இருக்கும் ஓகேவா. அவ்வளவுதான். அப்படிங்கிறப்ப RRBJE ப்ரிப்பேர் பண்ணுங்க, கண்டிப்பா நம்ம அதை பாஸ் பண்ண முடியும். கடைசியா MVI மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர். இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் வருதுன்னு சொல்லிட்டு ஆனுவல் பேனல்ல கொடுத்துருந்தாங்க, அவ திரும்ப எடுத்துட்டாங்க. இந்த MVI கண்டிப்பா இந்த வருஷத்துக்குள்ள வரது வாய்ப்பு இருக்கு. மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல் எழுதலாம், ஆட்டோமொபைல் எழுதலாம், அதுல இன்ஜினியரிங் டிப்ளமோ 2 பேருமே எழுதலாம் ஓகேவா. ஸோ MVI இருக்கு, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் இந்த வருஷத்துல கண்டிப்பா வந்துடும். இதே நான் திரும்ப அழுத்தி சொல்றேன்னா, இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்டேட் வந்த ஜனவரி மாசத்தே கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா. ஜனவரி மாசத்துலேயே நம்ம கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 7 மாசத்துக்கு மேல கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம் புரியுதுங்களா. இதுக்கு நம்மள்ட்ட சாலிடா ஒரு 50-100 ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க இப்ப இதுல நான் சொன்ன கவுண்ட் இருக்குல்ல, இவங்க எல்லாமே ஒரு 7 மாசமா படிச்சுட்டு இருக்கிறவங்க. நீங்க நோட்டிபிகேஷன் வந்தோட போய் படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, நாம காமனா சொல்லுவோம் எல்லா இடத்துலயும், இப்ப நான் ஆல்ரெடி நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களும் உங்களுக்கு போட்டிக்கு வந்துருவாங்கன்னு. இங்க போட்டிக்கு வரப்போறதே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தரமா படிச்சுட்டு இருக்காங்க, MVIக்கு ரொம்ப நாளா படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 70% சிலபஸ் முடிச்சுட்டாங்க. இப்போ நோட்டிபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா அவங்க எல்லாம் ரிவிஷன் தான் பண்ண போறாங்க. ஆனா நீங்க திரும்ப மோலந்து படிக்கணும் ஓகே. அதனால MBA கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு ஓகேவா, மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் எழுதலாம், பைக் லைசன்ஸ் கார் லைசன்ஸ் மட்டும் இருந்தா போதும், நீங்க கண்டிப்பா இதுக்கும் எலிஜிபிள் தான் ஓகேவா. ஸோ உங்களுக்கு இந்த 4 எக்ஸாம், இப்ப இந்த 4 எக்ஸாமுமே சேர்ந்து இப்ப வருது இல்ல, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி திரும்ப வர்றதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 4 வருஷம் ஆகும் ஓகே. TNPSCல வரப்போறதுலாம் வேகன்சி வருமானு தெரியாது, மெக்கானிக்கலுக்கு MAWSம் தெரியல. அதுக்கப்புறம் RRBJE சுத்தம், அது கண்டிப்பா டைம் ஆகும். ஏன்னா கடைசியா RRBJE 2018 நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க, இப்போ திரும்ப இப்பதான் வந்திருக்குங்கிறப்ப லேட் ஆகும். அகைன் MVI 2018 நடந்துச்சு, இப்போ திரும்ப வருதுங்கிறப்ப அதுவும் லேட் ஆகும். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஒரு 4 வருஷம் காலியாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி விட்டீங்கன்னா, நான் என்ன சொல்றேன், இதுக்கு நீங்க எடுத்து வச்சு படிச்சீங்கன்னா
இந்த 4ல நீங்க ஒண்ணு கண்டிப்பா வேலைக்கு போயிருவீங்க. நான் அடிச்சு சொல்றேன். ஓகே, இந்த 4க்குமே நம்ம அகாடமில கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். 7708297282 கான்டாக்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் என்ன சொல்றேன், நீங்க ஜாயின் பண்ணணும் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுல மாறவே மாறாதீங்க, அதே ஃபோக்கஸ்ல இருங்க. இன்னைக்கே ஜாயின் பண்ணிங்க, இன்னைக்கே படிக்க ஆரம்பிச்சுங்க, இன்னைக்கே முதல் டெஸ்ட் எழுதிருங்க. ஓகேவா? நம்ம தள்ளி போடுற எந்த விஷயமுமே நமக்கு வந்து பாசிட்டிவா நடக்காது. இப்பே ஆரம்பிக்கிற விஷயம் தான் நமக்கு பாசிட்டிவ் கொடுக்கும். ஓகேவா? ஸோ கண்டிப்பா மெக்கானிக்கல் படிச்ச அத்தனை பேரும் இன்னும் 1 வருஷத்துக்குள்ள வேலைக்கு போயிடணும் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்களும் நம்பணும். அதுக்கு ஜாயின் பண்ணி படிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.